ரஜினி கிஷன் தயாரித்து ஹீரோவாக நடிக்க ரமேஷ் பாரதி இயக்கத்தில் வெளியான ரஜினி கேங் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அண்ணனை அன்புடன் வரவேற்கிறோம். நாங்க துண்டை போட்டுக்கோங்க. இல்லை ஃபோட்டோ மறைக்கும். ஃபோட்டோ இது என்ன ஃபோட்டோ? பழைய ஃபோட்டோ. ஓ, நெஞ்சில் குடியிருக்கும் ஃபோட்டோ. ஓகேவா? பார்த்துக்காதீங்க. ஓகே ஓகே, நானே போட்டுக்கவா? நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே. தலையில இல்லை, இதில் போடுங்க. அது ஒன்றும் காலம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நெஞ்சுக்குள்ள குட்டி இருக்கும் நம்ம சனம் வெறித்தனம் அப்படின்ட்டு போயிருக்காரா? வெறித்தனம் மட்டும் கிடையாது, இனிமேல் ஒரு யோ யோ பிளாஸ்ட் பண்ண போறோம்னு பல இதை பேச போறாருன்னு நினைக்கிறேன். செங்கோட்டையன் 50 வருஷமா அதிமுக இருந்தாரு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப கூட இருந்தாரு. கட்சி உடஞ்சப்ப ஜெயலலிதா கூட இருந்தாரு. அதற்கு பிறகு கட்சி உடஞ்சப்ப எடப்பாடி கூட இருந்தாரு. இப்ப அவரை உடைச்சுட்டதுனால விஜய் கூட சேர வேண்டிய சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு அவருக்கு. இந்த கட்சி உடையுமா அதெல்லாம் நமக்கு தெரியல, ஆனா வந்து சேர்ந்திருக்காரு. ஆமா, நம்ம பார்த்தோம் இந்த குரு பூஜை தேவர் ஜெயந்தி அன்னைக்கு தினகரன் கூட ஓபிஎஸ் கூட ஒரே கார்ல பயணம் பண்ணி தேவருக்கு வந்து மரியாதை பண்ணாரு. அன்னைக்கு ஈவினிங் வந்து கட்சியோட அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்கிட்டாங்க. அப்புறம் மனசு உடைஞ்சு போய் வந்து நான் வந்து கட்சியெல்லாம் ஒன்னா சேரும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு வந்து புலம்பிட்டு இருந்தாரு மனுஷன். சரி, 2026 நமக்கு எண்டு கார்டா போடுறீங்க, நான் உங்களுக்கு எண்டு கார்டு போறேன்டான்னு சொல்லிட்டு விஜய் ரூட் எடுத்திருக்காரு. ஆமா, நம்ம முன்னாடியே சொன்னதான் விஜய் கூட ஜாயின் பண்ண போறாரு அப்படின்ட்டு. நேற்று வந்து சட்டமன்றத்திலேயே போய் சபாநாயகரை சந்திச்சு ராஜினாமா கடிதம் கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து கட்சி அலுவலகத்துல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அது என்னன்னா ஒரே குஷி போல இருக்கு. என்ன ஆனந்த் என்ன, ஆதவ் அர்ஜுனா என்ன, நம்ம இவரு மட்டும் தான் மிஸ்ஸிங். யாரு? ராஜ்மோகன், லயோலா மணி, அவங்களே உட்கார வச்சிருந்தாங்கன்னா கட்சியில் இருக்கிற எல்லா ஆட்களையும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு ஏற்பட்டுருக்கும். இப்ப அந்த கட்சிக்கும் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவரா ஒருத்தர் கிடைச்சிட்டாங்கன்னு அவங்க ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆமா, தாவேகா மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டே இதுதான். ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் யாருமே கிடையாது, பல எலெக்ஷனை பார்த்தவங்க யாருமே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறம் என் ஆனந்த், இவங்கெல்லாம் தாண்டி யாரும் விஜய் கிட்ட நெருங்கவே முடியாது, ஒரு தனி ராஜாங்கம் நடத்திட்டு இருக்காங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப செங்கோட்டையன் சேர்ந்ததுனால அது உடஞ்சிருக்கு. அது காரணம் கரூர் நிகழ்வு தான். என்னதான் அவங்க வந்து வச்சிருந்தா கூட கள அரசியல் ஈடுபட்ட ஒரு தலைவரோட அனுபவம் தேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. விஜயகாந்த் அந்த மாதிரி இருந்துச்சு, பண்டுட்டி ராமச்சந்திரன் இருந்தாரு. விஜய் அந்த மாதிரி யார் இருப்பாருன்னு பாக்குறப்ப இப்ப செங்கோட்டையன் போய் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. ஆமா, இதுவரையும் வந்து வந்தவங்க எல்லாம் நிக்க வச்சு அப்படியே அவங்க எல்லாம் திமுக பக்கம் போயிட்டாங்க. மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், மருது அழகுராஜ் ஆகட்டும், இப்பதான் ஒருத்தர் அந்த கேட்டை தாண்டி பனையூருக்குள்ள விட்டுருக்காங்க. இல்ல, பல பேர் ஆக்சுவலி டிவில ஜாயின் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. முன்னாள் எம்எல்ஏ ராஜலட்சுமி, ஸ்ரீதர், டேவிட் செல்வம், இவங்க எல்லாருமே இப்ப டிவிக்கல ஜாயின் பண்ணா கூட ஒரு பெரிய பொறுப்பு வழங்கப்படலை. இப்போ பல பேர் வந்து நிறைய நீ சொன்ன மாதிரி மருதலகராஜெல்லாம் போய் கேட்டாரு, ஆனா கதை வந்து ஓபன் பண்ணவே கிடையாது அவங்க. இப்ப கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஓகே, இனிமேல் அந்த கதவை சாத்தி வச்சுட்டே இருந்தோம்னா ஆபத்து வந்துடும் நமக்கு. ஏன்னா நம்ம 4 பேர் மட்டும் அடி வாங்கிட்டே இருக்கோம், கூட அடி வாங்க 2-3 பேரை இறக்கி விடுங்க பாண்டு இறக்கி விட்டுருக்காங்க. இறக்கி விட்டா போட்டுதான் சரி வரும்னு பிறகுதான் டோரை திறந்திருக்காங்க பனையூர்ல. அதுல கரெக்டா போயிருக்காரு. அதுவும் நேத்து வந்து பட்னப்பாக்கத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. என்னன்னா காலையில 8:30 மணிக்கு வண்டி எடுத்தவர் 2 ரவுண்ட் அடிச்சாரு. வண்டி நம்பரை நோட் பண்ணிட்டாங்க பத்திரிகையாளர்கள், 9393. சரி, நம்ம இதுக்கு மேல போக முடியாதுன்னு அப்புறம் 11:30 மணிக்கு அங்க தலைமைச் செயலகத்துக்கு போனாரு. அங்க பதவியை ராஜினாமா பண்ணாரு. அங்க இருந்து நேரா எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போனவரு வண்டி நம்பர் சரியில்லைன்னு சொன்னோம்னா ஆதவ் வந்து அவரோட 5050 அந்த நம்பர்ல இந்த கார் நான் அனுப்பி வைக்கிறேன் வந்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுல கிளம்பிதான் பட்னப்பாக்கத்துக்கு வந்து போயிருக்காரு. அங்கதான் வந்து மீட்டிங் நடந்திருக்கு. இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட நிறைய பேர் விஜய் பட்னப்பாக்கத்துல இருக்காருன்னு அங்க நிறைய பேர் அவரை பார்க்க கூடணும்னா போலீஸ் வந்து போய் விஜய் தரப்புக்கிட்ட சீக்கிரம் முடிச்சுக்குங்கன்னு சொன்னோன்னா 6:30 மணிக்கு அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அங்கிருந்து எல்லாரும் கிளம்பியிருக்காங்க. இன்னைக்கு காலையில பனையூர்ல தான் எல்லாம் நடந்திருக்குது. ஆமா, என்னன்னு சொல்றப்ப ஒரு மாபெரும் மனிதர் நம்மோட வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. எல்லாரும் ஈர்க்கக்கூடியவர் ஒரு விஜய். அதே மாதிரி செங்கோட்டையன் ஈர்த்திருக்காருன்னு வந்து சொல்லியிருந்தாரு. செங்கோட்டையனே நீங்க ஈர்த்திருக்கீங்களே. அதுக்கப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுனா அண்ணன் என்கிட்ட பேசுறப்ப 28% ஏற்கனவே இருக்கு. யாருக்கு? கட்சிக்கு, டிவிக்கு இருக்கான். என்னது ஓட்டு இருக்கான்பா, எலெக்ஷனே ஒன்னும் சந்திக்கல, ஆனா இருக்குன்னு இருக்கு சொல்றாங்க. ஒரு 10% மட்டும் தான் நமக்கு தேவை, இளைஞர்களெல்லாம் சேர்த்தா போதும் ஜெயிச்சலாங்கிறாரு. பட் இளைஞரா வந்து சேர்ந்திருக்காரு செங்கோட்டை 78 வயசுல. ஆமா, அவரும் நானும் ஒரு இளைஞர் தானேங்கிற மாதிரி அவரும் வந்து சேர்ந்திருக்காரு. அதே மாதிரி நிர்மல்குமார் பேசினாரு, அதுக்கப்புறம் அருண்ராஜ் பேசினாரு,
கடைசியா தான் பேசினாரு செங்கோட்டையன். ஆரம்பிக்கிறப்ப பத்திரிகையாளர்கள்லாம் வாழ்த்து சொல்லிட்டு நீங்களாம் சிறப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து எல்லாம் ஆரம்பிச்சாரு. ஏன்னா ரொம்ப அடி வாங்கிட்டேன் நானு, இனிமேல் அண்ணனை பத்தி கொஞ்சம் பார்த்து அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாரு. எதுக்காக இந்த கட்சியில சேர்ந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, மக்கள் மனசுல விஜய் இடம் பிடிச்சிட்டாரு, பள்ளி குழந்தைகள் கூட அவங்க அப்பா அம்மாட்ட விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க, மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க, ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக திமுக ரெண்டு பேரும் ஒன்னா மாறிட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஒரு மாற்று அரசியல் தேவை, மக்களும் இந்த மாற்றத்தை விரும்புறாங்க, தூய்மை அரசியல் தேடி தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாரு. தூய்மை அரசியல் தேடி தான் வந்திருக்கீங்க அப்படின்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது, அப்பவே ஜாயின் பண்ணிருக்கலாம். இல்ல இந்த 2வது பொதுக்குழு நடத்தினாங்கல்ல மதுரையில, அப்ப ஜாயின் பண்ணிருக்கலாம். இல்ல இவர் இருந்த வரையும் அதிமுக தூய்மையா இருந்திருக்கு, இவரை நீக்கணும்னா அந்த தூய்மை போயிடுச்சா, சரி நம்ம காலத்துல தூய்மையை போயிருவோம்னு அங்க தூய்மையை தூவி விட்டுருக்காரு. அதுக்கு வேற சொல்றாரு அவரு, பாக்கெட்ல வந்து ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு தான் வந்து உட்கார்ந்துருந்தாரு. அதுல அது கேக்குறாங்க ஏன் ஜெயலலிதா படத்தை இன்னும் வச்சிருக்கீங்கன்ட்டு. இல்ல நான் கட்சி மாறிட்டேன்னா பழசெல்லாம் மறந்துட்டேன்னு யாரும் நீ சொல்லிடக்கூடாதுல்ல, அதனாலதான் இன்னும் வச்சிருக்கேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் கட்சி மாறி தாவறவங்க கிடையாது. தாவே கால ஜனநாயகம் இருக்கு, எந்த தலைவர் படத்தை வேணா வச்சுக்கலாம், அவங்க என்னை எடுக்க சொல்லல அப்படின்றாரு. இன்னொன்னு என்னன்னா, விஜயோட பிரச்சார வாகனத்துலதான் எம்ஜிஆர் படம் இருக்கு, அண்ணா படம் இருக்கு, அதனால ஜெயலலிதா படம் ஓகே தாங்கிறாரு. LHS = RHS அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு விஷயம் கேட்டாங்க. இந்த நீதிமன்றமே ஜெயலலிதாவை ஒரு வழக்குல A1 குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க, இங்க இருந்து வந்துட்டு நீங்க தூய்மையான ஆட்சின்னு பேசலாமான்னு கேட்டோன்னே அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு. பட் அது நம்ம இங்கேயும் புரியாது எங்கேயுமே புரியாதுங்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா, அது வந்து அரசாங்கம் நினைச்சா என்ன வேணா போடலாம், கேஸ் போடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அது அரசாங்கம் இல்லையே நீதிமன்றம்னு கேட்டோன்னே, இப்போ 100 மூட்டை சிமெண்ட் இருக்கு, 100 செங்கல் இருக்கு, நண்பர்கள் கொடுக்குறாங்க, அந்த வேல்யூவேஷன் போடுவாங்கல்ல பிடபிள்யூடி தான் வேல்யூவேஷன் போடுவாங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரையும் பதிலே சொல்லாம 78 வயசு அந்த அனுபவம் இருக்குல்ல, அதுல குழப்பி விட்டாரு. கேள்வியை மறந்துட்டாங்க பத்திரிகையாளர்கள், அந்த அளவு பண்ணி விட்டாரு. அது 8ஆம் கிளாஸ் மந்திரியோட ஜிகே அப்படிப்பா. அதான் சொன்னாரு 8ஆம் கிளாஸ் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கணும்னு. அதான் அதிமுக ஆட்சி காலகட்டத்துல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருந்தாப்புல 5ஆம் கிளாஸுக்கும் 8ஆம் கிளாஸுக்கும் நான் பப்ளிக் எக்ஸாம் வச்சே தீவனு கங்கணம் கட்டிட்டு ஒத்த காலம் சுத்திக்கிட்டு இருந்தாரு. கடைசியில பயம் எதிர்ப்பு காரணமா இப்ப வந்து வாபஸ் வாங்கினாரு. அத இதை இப்பயும் எதிர்ப்பு கட்சிக்குள்ள வந்தோன்னா இன்னொரு கட்சிக்கு வந்திருக்காரு. இதுல என்னன்னா, சார் வேற அந்த பணிகள் இருக்கு, இன்னொரு 7 நாள்ல அது முடிய போகுது. 8ஆம் கிளாஸ் மந்திரி 8 7 15 / 2 போடு 7. அது யாருக்குன்னு தான் வந்து தெரியல. அவரு பேசுனது ரொம்ப சம்பந்தம் இல்லாம இருந்தது, நம்ம அந்த அளவுக்கு இன்னும் போகல, நம்ம ஓரளவு சம்பந்தப்படுத்திக்குவோம். செங்கோட்டையோட ஸ்பீச் கேட்டோட கொஞ்சம் சம்பந்தமா போறோமா? சரி ஓகே. இன்னொரு ஸ்பீச்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆணவத்துல ஆண்டவங்களோட எல்லாத்தையுமே ஆண்டவம் பார்த்துப்பான் ஆழம் முடிச்சிருந்தாரு. அது எடப்பாடி பழனிசாமி நீங்க கேட்டாங்க நிருபர்கள், அது செங்கோட்டையோட தனிப்பட்ட கருத்து, ஜனநாயக நாடு, அது நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு கடந்து போறாரு அவரு. இல்ல அது அவரோட கூட்டணியில இருக்காருல்ல பிஜேபியோட, அதனால இது ஜனநாயக நாடு அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால சொல்லி யாரு வேணா என்ன கருத்து வேணா சொல்லலான்றாரு. அதே மாதிரி செங்கோட்டையனை பத்தி பேசவே அவர் விரும்பலன்னு நினைக்கிறேன். அவர் பேரே அவர் சொல்லல, ஏன்னா குருவோட பேரை சொல்ல முடியாது இல்ல அப்படின்னு நினைக்கிறாரா, எதுவும் பச்சை எதுவும் குத்தி வச்சிருக்காரான்னு தெரியல, ஆனா பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி குருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இல்ல சொல்லல, இருந்தாருன்னா ஏதாவது மேடையில வரைக்கும் சொல்லியிருப்பாரு. என்ன அரசியல் வாழ்வுல கொண்டு வந்தவர் செங்கோட்டையன் தாங்கிறத எங்கேயுமே அந்த ரெகக்னைசேஷனை குரு கொடுக்காதவர் தான் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனோட ஆட்கள் சொல்றாங்க. ஆமா, இதுல என்னன்னா, இப்ப இன்னைக்கு வந்து அவர் பேரை சொல்ல விரும்பல, ஆனா அவர்னு பேசினாரு. என்ன சொல்றாருன்னா, அவரு அதிமுகவிலே இல்ல, அவரை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கான அவசியம் இல்லைன்றாரு. ஸ்டாலின் கூட தான் அதிமுக இல்ல, ஆனா டெய்லி பேசுறீங்களேங்கிற மாதிரி இருக்கு. ஆனா செங்கோட்டையன் வந்து இந்த மாதிரி ஏடிஎம்கேல விளக்கப்பட்ட உடனேயே திமுக மேலிடத்திலிருந்து ஏன் சிஎம்ஏ கூட பேசினதா வந்து சொல்றாங்க செங்கோட்டையன் கிட்டே, நீங்க வந்துருங்க அப்படின்னு. ஆனா திமுக இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள் பல பேர் அதை விரும்பலைங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே 8 பேர் அதிமுக இங்க வந்து அமைச்சரா மாறிட்டாங்க. ராஜகண்ணப்பன், சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இப்ப இவரு வந்துட்டாருன்னா டிஎம்கே ஆட்கள் இருக்க மாட்டாங்க, ஃபுல்லா ஏடிஎம்கே அமைச்சர்கள் வந்துட்டு டிஎம்கே ஆட்சியில் வந்து இது பண்றதா, அது பல பேர் விரும்பலன்னு வந்து சொல்றாங்க. அது இல்லாம செங்கோட்டையன்னு பெருசா ஆர்வம் காட்டலையா. ஏன்னா 50 வருஷமா நம்ம திமுக ஒரு தீய கட்சி அப்படிலாம் திட்டிக்கிட்டு திருப்பி அந்த மடியிலே போய் வாய்த்தவரை வந்துருச்சுனாலும் பெரிய இதுதான் நினைச்சிட்டு போறேன்னு தெரியல. ஆனா வந்து திமுக திட்டி குதிச்சு அன்வர் ராஜா, மனோஜ் பாண்டியன் போன்ற ஆட்கள்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து மைத்ரேயனை திமுகல சேர்த்திருந்தாங்க. அவர் RSS சித்தாந்தம் கொண்டவர், அவர் பிஜேபி போயிட்டு வேற வந்திருக்காரு, அவரை சேர்க்கணுமாங்கிற ஒரு சலசலப்பு மட்டும் இருந்தது. அதுவும் கல்வி பிரி அணிலெல்லாம் பதவியெல்லாம் கொடுத்ததும் சலசலப்பாச்சு. மற்ற தலைவர்களுக்கு பெருசா சீனியர் கிட்ட இருந்து எதிர்ப்பு வரல. பட் செங்கோட்டையன் வந்திருந்தா வந்திருக்கலாம் அப்படிதான் இருந்தது. ஏன்னா அவருக்கான வெயிட்டேஜ் அதிகமாயிரும் கொங்கு பெல்ட்ல அப்படின்ட்டு. இன்னொன்னு என்னன்னா, அங்க கூட போய் ஏன்னா வயசுல
ஸ்டாலின் வந்து கொஞ்சம் மூத்தவர் தான். செங்கோட்டையனை கம்பேர் பண்றப்ப செங்கோட்டையனுக்கு 28 வயசு ஆயிடுச்சு, ஸ்டாலினுக்கு வயசுனாலும் ஓகே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சரிசமமான ஒரு ஏஜ் தான் வச்சுக்கோங்க, பேச முடியும். ஆனா இங்க வந்துட்டு தலைவர்னு சொல்ல முடியுமா, என்ன சொல்ல முடியும், நிறைய விஷயம் இருக்குல்ல. இன்னைக்கு கூட தலைவர் தளபதி எல்லாம் சொல்லவே இல்லை, இளவல் விஜய் அப்படிதான் சொன்னாரு. இன்னொரு பக்கம் வந்து கழக தலைவர், வெற்றி கழக தலைவர்ங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. வேற கட்சி தலைவரை சொல்ற மாதிரியே தான் சொல்றாரு தவிர நீதான் அடி எடுத்து வச்சிருக்காரு, போக தெரியும். அந்த அட்ரஸ் பண்றதுலயே கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருந்தது செங்கோட்டையனுக்கு. இன்னொன்னு என்னன்னா, வந்து உட்கார்ந்த உடனேயே ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியோட துண்டு எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னாரு. நம்ம கட்சி துண்டு எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னாரு. அதுல போறதுலயும் கொஞ்சம் தயக்கம் வந்து கட்டான இல்ல, ஜெயலலிதாவுடைய போட்டோ இருக்கு, அது நல்லா தெரியும், கிண்டல் பண்ணிட போறாங்க, கொஞ்ச நேரம் துண்டெல்லாம் வேணாம், நான் வந்து கட்சியில சேர்ந்துட்டேன்ல அவ்வளவுதாங்கிற மாதிரி அவர் போனாரு. ஆமா, அதற்கு பிறகு வந்து விஜய் வந்தாரு. விஜய் முன்னாடியே வந்துட்டாரு அவரு. விஜய் வந்து 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணாரு. அதுக்கு பிறகு வந்தவொடனே அப்பெல்லாம் கட்சி துண்டை போட்டுக்கிட்டு தான் விஜய் கிட்ட போய் அந்த கார்டெல்லாம் வாங்கி, உறுப்பினர் அட்டை அதையும் பாக்கெட்ல தான் வச்சுக்கிட்டாரு, ஜெயலலிதா படத்துக்கு பின்னாடி வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி அவரோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து இன்னைக்கு தாவேகால இணைஞ்சிருக்காங்க. குறிப்பா திருப்பூரோட முன்னாள் MP சத்யபாமா வந்திருக்காங்க. அதே மாதிரி காரைக்கால்ல இருந்து ADMK MLA-வா இருந்தாரு, காரைக்கால் சவுத் தொகுதிக்கு, அந்த ஹசனா அவர் வந்து வந்திருக்காரு. புதுச்சேரி மாநில பாஜகல முன்னாள் தலைவர், அவர் கட்சியில இருந்து வெளியே வந்திருந்தாரு, அவர் இப்போ வந்து தாவேகால இணைஞ்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு நிறைய இணைப்புகள் நடந்திருக்காங்க. ஆமா, அதே மாதிரி என்னன்னா, அது வந்து கொங்கு பெல்ட்ல ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கலாம் டிவிக்கு வந்து நினைக்கிறாங்கன்னா, நிச்சயம் 8 முறை MLA இருந்தவர் செங்கோட்டையன், இந்த முறை அதே தொகுதி தான் அவர் கிடைக்கும் போல வந்து தெரியுது. அப்ப இப்பயே நமக்கு ஒரு MLA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு ஒன்று எழுதிருக்காங்க போல தெரியுது. ஆனா நமக்கு தேவை ஒரு 117 MLA-க்கள் மட்டும்தான். அப்படியே போனோம்னா செங்கோட்டையை வச்சு நம்ம ஜார்ஜ் கோட்டைக்கு போலாங்கிற மாதிரி ஒரு மூட்ல இருக்காங்க போல தெரியுது, முடிவு பண்ணியிருக்காங்க. இதுல வந்து எடப்பாடி அவர் நீக்கிட்டே இருந்தாரு. இப்ப கட்சிக்குள்ளே வந்து ஒருத்தர் வேற ஒரு கட்சிக்கு போய் சேர்ந்திருக்காரு, அது ஒரு அதிர்வை ஏற்படுத்துது. அப்படிங்கும் போது இது ADMK-க்கு ஒரு பின்னடைவா இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. அதுவும் கொங்கு பெல்ட்ல இவர் வந்தது ஈரோடு திருப்பூர்ல எல்லாம் கொஞ்சம் அடி வாங்கும் ADMK வாக்கு வங்கி. அவ்வளவுலாம் அடி வாங்காது. ஆனா அவர் இருக்கிற ஏரியால, அவர் இருக்கிற அந்த மாவட்டத்துல கொஞ்சம் வாக்கு சரிங்கிறது உண்மைதான். அதுவுமே ஜாதி அடிப்படையிலன்னு சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே. ஆனா ஆல் ஓவர் தமிழ்நாடு பாக்குறப்ப OPS கிடையாது, செங்கோட்டையன் கிடையாது, தினகரன் இல்ல, சசிகலா இல்லைங்கிறப்ப ஓவரால் அந்த பிக்சர் பாக்குறப்ப ADMK-க்கு ஒரு பெரிய செட்பேக். ஆமா, அந்த மாவட்டங்கள்ல பேசப்படுற தலைவர்களை வந்து நீக்கிறது அப்படிங்கிறது கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப TVK-க்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா தான் வந்து பார்க்கப்படுது. ஓகே, ஒரு எம்ஜிஆர் கூட இருந்த ஒருத்தர் வந்து TVK-ல ஜாயின் பண்ணியிருக்காரு. நிறைய அந்த கட்சியோட நிறைய குழப்பங்கள்லாம் இருந்துச்சு. இனிமேல் அந்த குழப்பங்கள்லாம் தீருமா, இன்னும் போக என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ண போறாங்கிறது தெரியும். இது செங்கோட்டையன் போனது காரணம் BJP தான் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. BJP தான் அனுப்பிவிட்டுருக்கு செங்கோட்டையனை வேவு பாக்குறதுக்கு அப்படின்னு. ஒரு பக்கம் வந்து TVK-வே BJP-யோட சீட்டிங் தான் சொல்லி DMK வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, செங்கோட்டையனை நாங்க எங்க அனுப்பணும், அவரு நினைச்சிருந்தானே BJP-ல ஜாயின் பண்ணிருக்கலாமே, அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சூடா அடிச்சு சத்தியம் பண்ண குறையா சொல்றாரு. ஆமா, அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு, அதிமுகவோட வாக்கு வங்கிங்கிறது அப்படியே தான் இருக்கும், யார் போனாலும் வந்தாலும் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எங்க கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஒரு முன்னாள் அதிமுக காரராகவே அதை வந்து மாறி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விஜய் வந்து தாவேகாக்கும் யாரு DMK-க்கும் தான் போட்டின்லாம் சொல்லிட்டே இருக்காரு எல்லா இடத்துலயும். அவர் ஒரு கவுன்சிலர் கூட ஆகல, அவரு என்ன கனவு காணுவாரா அந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. போட்டி எங்களுக்கும் அவங்களுக்கு வந்துங்கிறது அவரோட கருத்து. விஜயமே பேசியிருந்தாரு இன்னைக்கு, பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் வெளியிட்டே இருக்காரு அவரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 50 ஆண்டு கால அரசியல் இருந்தவர், 20 வயசுலயே எம்ஜிஆர் மிகப்பெரிய பொறுப்பெல்லாம் வந்து கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி நிறைய முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அவருடைய அரசியல் அனுபவமும் சரி, அந்த கலப்பணியும் சரி, வெற்றி கழகத்துக்கு நிச்சயம் உதவும், வரவேற்கிறோம் அப்படின்னு வந்து இந்த ஒரு நிமிஷத்துல வீடியோ போட்டு முடிச்சிருக்காரு அவரு. அண்ணனை வரவேற்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. திமுகல எப்படி இருக்கு ரியாக்ஷன் அப்படின்னா, பொன்முடி வந்து அதிமுக சுக்குநூறா உடைஞ்சதுக்கான ஒரு சான்று தான் இன்னைக்கு செங்கோட்டையன் வந்தது அப்படின்றாரு. ராஜகண்ணப்பனும் செங்கோட்டையன் செல்வாக்கு இல்லாத தலைவர், அவர் போறதுனால திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு DMK ஃபோக்கஸ் ஃபுல்லா விஜய் மேலேயோ இல்ல செங்கோட்டையன் மேலேயோ கிடையாது, ஃபுல்லா உதயநிதி மேல வச்சிருக்காங்க. இன்னைக்கு உதயநிதியுடைய பிறந்த தினம். ஆமா, இன்னைக்கு பல தினங்கள் கொண்டாடப்படுது. இளைஞர் எழுச்சி நாள், மனிதனே நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பல பட்டங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எழுச்சி நாயகன், புரட்சி நாயகன், புரட்சி தமிழர் அவருக்கு இருக்கு. இதுவரைக்கும் என்னென்னமோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. முரசொலி திறந்து பாரு, அவ்வளவு பட்டங்கள் வந்து கிடைக்கும். பக்கத்து பக்கம் விளம்பரம் தான் முரசொலி கொடுக்க. ஆமா, இந்த மாதிரிதான் வந்து இன்னைக்கு இந்த
நடந்து முடிஞ்சுது. இந்த உதயநிதி வந்து பிறந்த நாள்ல மனித நாள்னு கொண்டாடினாங்க. அங்க போய் அவர் வந்து கலந்துக்கிட்டாரு, நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் வெளியே வரும்போது கேட்டாங்க, மனிதநேய நாள்லாம் இந்த தேதியை வந்து குறிப்பிச்சு கொண்டாடுறாங்களே அதை பத்தி அப்படின்னா, என் மேல பிரியம் உள்ளவங்க வந்து அது மாதிரி சொல்லி கொண்டாடுறாங்க, அதுக்கும் நான் ஒன்றும் அப்படி கொண்டாடணும்லாம் நினைக்கலங்கிற மாதிரி, அதாவது வர்றாங்க அவங்களா பண்றாங்கும் போது அதெல்லாம் ஏத்துக்க வேண்டியதான். அதெல்லாம் புலவர்கள் சொல்றாங்க, அரசன் நான் என்ன பண்ண முடியும், ஏற்றுக்கொள்ளதான் முடியும், அவங்களுக்கு பரிசுகள் கொடுக்கலாம் வேணாம். ஆமா, அதே மாதிரி வந்து அவரோட அந்த அமைச்சர் இவர் சிவகங்கை மாவட்டத்துல மாவட்ட செயலாளராக இருக்காரு அமைச்சர் பெரிய கருப்பன், அவர் வந்து உதயநிதி பிறந்தநாளா கொண்டாடி இருக்காரு. பயங்கரமா கொண்டாடி இருக்காரு. அந்த வீடியோ பயங்கரமா வைரலா இருக்கு. ஒரு மாதிரி ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி போட்டு சுற்றுச்சூழல் அணி வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அமைச்சர் வரதுக்கு முன்னாடியே அந்த கரகாட்டம், மயிலாட்டம், அந்த ஆபாச நடனம்னு சொல்றாங்க, அதுவே முடிஞ்சிருச்சு. அமைச்சர் வந்தோடனே ஸ்பெஷலா நடனத்தை ஆடணும்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் உடையெல்லாம் கொஞ்சம் கம்மியா டான்ஸ் ஆடுவாங்கல்ல, ஸ்டேஜில் ஆடினவங்க அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமைச்சருடைய ஆதரவாளர்கள் அங்க அண்ணன் எப்படி அண்ணன் பக்கத்துல இருந்து ஆடுங்கன்னு சொல்லி ஸ்டேஜ்ல இருந்து அந்த 4 பேர் இறங்கி வந்து அவர் முன்னாடி ஆட்டத்தை போடுறாங்க. அது பெரிய ரொம்ப ரசிச்சு வந்து பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த வீடியோ. ஆமா, உதயநிதி பிறந்தநாளா அப்படி கொண்டாடி இருக்காங்க சிவகங்கையில. இதுதான் வந்து திமுக பெண்கள் எப்படி மரியாதைறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஏடிஎம்கே பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, முதலமைச்சரும் வாழ்த்து சொல்லியிருக்காரு உதயநிதிக்கு. ஆமா, இளைஞர் அணி செயலாளராக, அதே மாதிரி விளையாட்டுத்துறை அமைச்சராக நீங்க செய்யற பணியெல்லாம் பார்த்து தந்தையா மட்டும் இல்ல ஒரு தலைவனாவே ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு இருக்காரு அவரு. எல்லாம் நீங்க கொடுத்ததுதான்ப்பா அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுவாரு. அவன் முத்தெல்லாம் கொடுத்தாரு அவரு. கடுஞ்சொல் கூட வந்து பேசாதவர் உதயநிதி அப்படின்லாம் கூட பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அவரு. எல்லாத்தையும் அரவணைச்சு போறாராம் உதயநிதி. ஓகே, தமிழ்நாடு முழுக்க 28, 29, 30, 31 நாளை வெள்ளிக்கிழமையிலிருந்து திங்கட்கிழமை வரைக்கும் கடுமையா மழை பெய்ய போகுது. குறிப்பா நாளைக்கு 28, 29 வந்து இந்த டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த பகுதியில் எல்லாமே ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பகுதியில் எல்லாமே ரொம்ப கடுமையான மழை வந்து இருக்குமா. நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஒரு சிங்கப்புயல் வந்துட்டு இருந்துச்சுல, அது வரலன்னாங்க. அது வந்து இந்தோனேஷியா பக்கத்துல உருவாச்சு, அது வரல. ஆனா இப்ப ஸ்ரீலங்கா பக்கத்துல உருவாகிருக்க அந்த திக்குவா தான் வரப்போகுது, அதனாலதான் ரெட் அலர்ட். ஆமா, அந்த திட்டுவா புயல், அந்த புயல் வந்து சென்னைக்கு 700 கிலோமீட்டர் தூரத்தில் இப்போ இருக்கு, புயலாக மாறிடுச்சு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது நெருங்க பாதிப்பு யாருக்கு, ஆந்திராவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, புதுச்சேரிக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு கணிச்சிருக்காங்க. ஆமா, அப்படியே இப்போ பார்க்குறப்ப இந்த ஃபோர்காஸ்ட்ல பார்க்குறப்ப சென்னை நோக்கி வர மாதிரி தான் இருக்கு. அதுவும் அந்த ரெட் கலர்ல ஒரு உள்ள அப்படியே சென்னை பக்கம் வருதுப்பா. ஆமா, பக்குன்னு இருக்கு நமக்கு. இப்போ வானிலை ஆய்வு மையம் அலர்ட்டும் கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டி வந்து அதை நாங்கள் கேட்டுக்கிட்டோன்னு உதயநிதியும் சொல்லிட்டாரு. வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து அதனால தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் மீட்டிங்கே போட்டாரு. தேசிய பேரிடர் மீட்பு குழு, அப்புறம் 12 மாவட்டங்களுக்கு ஒரு IAS அதிகாரிகள் எல்லாத்தையும் நியமனம் பண்ணியாச்சு. இந்த 4 நாள் நம்ம வெற்றிகரமா வந்து கடந்து வரணும், எல்லாரும் ஒருத்தருக்கு உதவி பண்ணணும், சென்னை மக்கள் ரொம்ப வந்து சேஃபா இருக்கணும். ஏன்னா சனி ஞாயிறு ரொம்ப கடுமையான மழை இருக்குங்கிறாங்க. சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. சென்னைக்கு அந்த சைடு கிராஸ் ஆச்சுன்னா இப்போ கவலை கிடையாது, கடல்லே வந்து இந்த புயல் அப்படியே கரைஞ்சிருச்சுனாலும் பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் வலுவா வந்து தாக்குச்சுன்னா ஒரு பெரிய சேதம் இருக்கும்னா இப்போதைக்கு கணிச்சிருக்காங்க. ஆமா, பட் வானிலை நிமிஷத்துக்கு மாறக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆமா, அவ்வளவு துல்லியமா கணிக்க முடியாது. ஆனா இலங்கையில இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. வெள்ளம் பல பகுதிகளில் ஏற்பட்டிருக்கு, நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 31 பேர் இப்போ வரையுமே அதுல பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. ஸோ மீட்பு பணிகள் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு, இலங்கையிலையும். ஆமா, வடப்பகுதியிலையுமே பயங்கரமான பாதிப்பு, தென்பகுதியிலையும் பயங்கரமான பாதிப்பு. அந்த மொத்தமா அது ஸ்ரீலங்கா பாக்குறப்பவே புயலா தான் இருக்கு. அந்த மொத்த நாடுமே புயலுக்குள்ள சிக்கிருக்குங்கிறது தெரியுது. ரெட்டா இருக்கு, ஃபுல்லா எல்லோ ரெட் அலர்ட் தான் அந்த நாட்டுக்கே வந்து ஒரு பாதிப்பா மாறி இருக்கு. இப்ப சென்னையில பிரான்ச்சை வச்சு 1 லட்ச ரூபா நீங்க முதலீடு பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் 36,000 ரூபா வட்டி தரேன்னு சொல்லி 1 லட்சத்துக்கும் மேல மக்கள் வந்து அதுல முதலீடு பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. அந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனம், ஆருத்ரா கோல்டு ஸ்கேம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 2400 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்கேம். ஆமா, தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கூட அமலாக்கத்துறை ஒரு 15 இடங்கள்ல சோதனை வந்து நடத்திருக்காங்க. சென்னை, செங்கல்பட்டு, அப்புறம் வேலூர் போன்ற பகுதிகள் எல்லாமே. ஆமா, ஆனா தலைவர் எல்லாருமே அப்ஸ்காண்ட் ஆகி வெளிநாடு போய் செட்டில் ஆயிட்டாங்க. 500 கோடி முதலீடு பண்ணதாகவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் RK சுரேஷ் பாஜக இருந்தார், அவரெல்லாம் விசாரிச்சாங்க, அவர் எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் இப்போ வரையும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அமலாக்கத்துறை வந்திருக்காங்க.
என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் அந்த தென்காசி கடையநல்லூர் பக்கத்துல ஒரு கோர விபத்து நடந்தது. 2 பேருந்து மோதி அதுல வந்து தாயை இழந்திருந்தாங்க. கீர்த்திகா அப்படிங்கிற பெண். அவங்களுக்கு ஏற்கனவே தந்தை கிடையாது. அவங்க தாய் வந்து பீடி சுருட்டி தான் வந்து அவங்கள படிக்க வச்சிருக்காங்க எம்எட் வரையும். இப்போ அவங்களுக்கு அரசாங்கம் சார்பில் நாங்கள் வேலை ஏற்பாடு பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்வை மாற்றுத்திறனாளி. முதலமைச்சருக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் அவங்களோட தொலைபேசியில் பேசினதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் நடத்துகிற அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. குறிப்பாக தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா இங்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் வந்து வந்தது. அதில் கபில் சிபல் அவர் வந்து எதிர்த்தரப்புக்கு ஆஜராகி வாதம்லாம் வச்சாரு. தேர்தல் ஆணைய தரப்புலையும் வாதங்கள் வைக்கப்பட்டது. கபில் சிபல் என்ன சொன்னார்னா, சிட்டிசன்ஷிப்பை இவங்க ஏன் வந்து ரிவ்யூ பண்றாங்க, இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள், ஆதார் பத்தின வாதங்கள்லாம் வச்சாரு. ஆனா தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போதைக்கு நாங்கள் இதை உடனடியாக நிறுத்த முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு அந்த எஸ்ஐஆர் நடத்துறதுக்கான எல்லா அதிகாரமும் உண்டு, அவங்க நடத்தட்டும், நாங்கள் இப்போதைக்கு நிறுத்த முடியாதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பணியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நாங்கள் தலையிடுவோம், அதில் வந்து சரி செய்வோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த பீகாரில் எஸ்ஐஆர் நடந்தது இதே மாதிரி. ஆனால் அங்கே வந்து இறந்தவர்களும் புலம்பெயர்ந்தவர்களும் நீக்கப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் யாருமே வந்து எங்கள் வாக்கை நீக்கிட்டாங்கன்னு எதிர்ப்பு யாரும் தெரிவிக்கலை அப்படிங்கிறதையும் நீதிபதி சூரியகாந்த் வந்து குறிப்பிட்டு காட்டுறாரு. யாரும் தெரிவிக்கலையா? ஆமாம், எதிர்ப்பு தெரிவிக்கலை. தெரிவிச்சிருந்தா கிரவுண்ட்ல வந்து அது எதிரொலிச்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி ஆதார் சட்டப்படியே அது குடியுரிமையை வந்து நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் கிடையாது. அது ரேஷன் பொருட்களோ ஏதோ ஒரு சலுகை வாங்குறதுக்கான ஒரு பொருள். அது வந்து வெளிநாட்டுல இருந்து வேலை பார்க்கறதுக்காக இங்க வந்தவங்க கூட ஆதார் வாங்கி வச்சு அதுல ரேஷன் வாங்கிட்டு இருக்கலாம். அப்படி ஆதார் வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து நம்ம வாக்காளர்களா மாத்திர முடியாது இல்லை அப்படிங்கிற கேள்வியும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் வந்து எழுப்பிட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு சாரை வந்து நிறுத்த போறது இல்லை அப்படிங்கறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஆனா கபில் சிபல் நிறைய வாதங்கள் வந்து முன் வச்சாரு. மக்கள் இருக்கிற அந்த குறை, பிஎல்ஓ எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாரு. பட் தலைமை நீதிபதியோடைய உத்தரவு தானே நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அவரை மீறி ஏதாவது எதுவும் பண்ண முடியாது இல்ல. ஆமா. இப்ப என்னன்னா கேரளால 99% அந்த ஃபார்ம் வந்து கொடுத்து முடிச்சுட்டாங்களாம். 50% மேல அந்த ஃபார்மை அப்லோட் வந்து பண்ணிட்டாங்களாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 68,000 மேல வாக்குச்சாவடி இருக்கு. அதுல 2,488 பேர் இந்த வாக்குச்சாவடியில் இருக்கிற அந்த பிஎல்ஓக்கள் இருப்பாங்கல்ல, 100% முடிச்சுட்டாங்களாம். அதனால தமிழ்நாடு அந்த தேர்தல் ஆணையர் இருக்காருல்ல, அர்ச்சனா பட்நாயக், ஆமா, அதனால கம்பெனி தரும் அதிசய ஒரு பொருள்னு சொல்லிட்டு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க கௌரவப்படுத்துறாங்க அவங்கள. சூப்பர், குட் பாய்ஸ். சோப்பிடப்பா எதுவும் கொடுக்கலையா? வெறும் பாராட்டு மட்டும்தான். அது தேர்தல் ஆணையத்துல இருந்து பாராட்டு வாங்குறது சும்மாவா? தேர்தல் ஆணையத்துல இருந்து எத்தனை பேர் வாங்க முடியும் பாராட்டு? எத்தனை கட்சிகள் வாங்கியிருக்கு பாராட்டு? பிஜேபி மட்டும் தொடர்ந்து வாங்கிக்கிட்டு இருக்கு பாராட்டு தேர்தல் ஆணையம். வேற கட்சிக்கிட்டு இருந்தா பாராட்டு வாங்க முடியுதா? தமிழ்நாட்டுல இருந்து ஏடிஎம்கே பாராட்டிட்டு இருக்காங்க, அது வேற மாற்று. ஆமா, அதுவும் யாரோட இருக்காங்க அவங்க, அதனால பாராட்டுறாங்க. சரி, இப்போ வந்து இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். மம்தா தொடர்ச்சியா அந்த எஸ்ஐஆர் வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வாக்குரிமையே பறிக்கிறாங்க, மத உரிமையும் வந்து தப்புன்னு சொல்றாங்க, எல்லாத்தையும் பறிக்குது இந்த பிஜேபி அரசாங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது என்ஆர்சி, அந்த தேசிய மக்கள் பதிவேடு, அதற்கான ஒரு பணியை தான் தேர்தல் ஆணையம் மூலமா செய்யுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை நம்ம முன்னாடியே வந்து திருமாவளவன் வந்து இங்க சொல்லிட்டு இருந்தாரு. இவங்க வந்து இது குடியுரிமையை பத்தின விஷயம் தான், இது வாக்குரிமையை பத்தின விஷயம் இல்லைன்னு. அதே மாதிரி இந்த தாவேக்கால வெளியிட்ட விஜயோட அறிக்கையிலையும் இந்த அஸ்ஸாம்ல ஏன் நடத்தல, அங்க என்ஆர்சி நடக்குது அப்படிங்கிறதுனால தானே அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஏன்னா அஸ்ஸாம்ல இந்த தேசிய மக்கள் பதிவேடுக்கான வேலையே டைரக்டா நடக்குது, அங்க வந்து எஸ்ஐஆர் நடத்தல. ஆனா அடுத்த ஆண்டு அங்க தேர்தல் வருது. இதுல இருந்து ஒரு கிளியர் பிக்சரா நமக்கு கிடைக்கிறதே வந்து இது குடியுரிமையை சோதிக்கிறாங்களாங்கிறது தான் நமக்கே தோணுது. இப்ப இன்கேஸ் நமக்கு வாக்காளர் அடையாள அட்டை வரலன்னா அப்ப இந்தியன் சிட்டிசன் இல்லையா அப்படின்னு கேள்வி. ஒரு 80 வயசு தாத்தா வந்து இவ்வளவு வருஷமா ஓட்டு போட்டிருக்காரு, அவரால் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியல, இல்ல ஒரு உடம்பு சரியில்லை, கூட ஹெல்ப் பண்றது யாருமே இல்ல, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் இந்திய குடிமகனே இல்லையா? அப்ப அதாவது தேர்தல் ஆணையத்தோட தலையாய கடமை எதுனா, ஒரு வாக்காளர் கூட மிஸ் ஆயிடாம ஓட்டு போட வைக்கிறது தான் அவங்களோட கடமை. ஆனா இதுல நீக்கிறது வேகமா இருக்க மாதிரி நமக்கு தெரியுது, நிரூபிக்கிறது நம்மளே நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டாஸ்க் எல்லாம் வேற கொடுக்குறாங்க. ஆமா. இன்னொரு பக்கம் வந்து பாஜக மத்திய அரசாங்கம் வந்து நேற்று அரசியலமைப்பு சட்ட நாள் வந்து கொண்டாடினாங்க கோலாகலமா. எல்லாருமே வந்து உறுதிமொழியெல்லாம் கூட எடுத்துக்கிட்டாங்க அந்த பழைய நாடாளுமன்றத்துல வந்து. ஆமா, அதுல வந்து அந்த பிரியாம்பிள படிச்சாங்க. அதுல எதிர்கட்சி தலைவர்களா கார்கேவும் ராகுல் காந்தியுமே மேடை ஏத்தி இருந்தாங்க. அங்க காங்கிரஸ் கட்சி சார்பா அதே நாள்ல வந்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு நாளா வந்து அனுசரிக்கிறாங்க, வந்து கொண்டாடுறாங்க. ஏன்னா பிஜேபி வந்து அரசியல் அந்த சட்டத்துக்கே ரொம்ப எதிராக தான் செயல்பட்டு உங்களுடைய தொடர்ந்து குற்றச்சாட்டு.
இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, அது அரசியலமைப்பு புத்தகமே கிடையாது, அது ஒரு புனித நூல். அது வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஒரு பாதுகாப்பு கவசம். அதுல ஏதாவது ஒரு சிறு கீறல் ஏற்பட்டாலும் நான் வந்து முன்னாடி நிற்பேன் வந்து பேசுறாரு. கார்கே வந்து சமூக நீதி, சமத்துவம், நீதி எல்லாத்துக்கும் வேட்டு வச்சுக்கிட்டு இருக்கு பிஜேபிங்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜெயராம் ரமேஷ் RSSக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றப்ப குடைச்சல் கொடுத்தவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நாடகம் போட்டுட்டு இருக்காங்கன்னு அவர் வந்து திட்டிருக்காரு. ஆமா, எல்லாம் வந்து அவங்க ராகுல் காந்தி பேசுறதுல முக்கியமான விஷயம் அரசியலமைப்பை பாதுகாக்கணும் அப்படிங்கறது நம்ம எல்லாருமே ஏத்துக்கிறோம். ஆனா அவங்க கட்சியை பாதுகாக்க முடியாம ஒரு பிரச்சனையில வந்து கர்நாடகால சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் DK சிவகுமார் கர்நாடகால மட்டும் தான் சிக்கி தவிக்கிறாங்க. இதுல இருந்தாலும் இதுல வந்து நடுவுல ஒரு சேரை போட்டு 2 பேரும் எனக்கு தான் அந்த CM சேர்னு மியூசிக்கல் சேர் விளையாடிட்டு இருக்கிறாங்க, சித்தராமையாவும் DK சிவகுமாரும். அதுல DK சிவகுமார் தரப்பு MLA இக்பால் அவர் என்ன சொல்றாருன்னா, 200% சொல்றேன், அடுத்த 2.5 வருஷத்துக்கு முதல்வர் எங்க தலைவர் DK சிவகுமார் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா வெளியே பேசும்போது DK சிவகுமார் வந்து தலைமை என்ன சொல்லுதோ அதை நான் கட்டுப்படுவேன், தலைமை வந்து சித்தராமையா தான் சொன்னா நான் அதை ஏத்துக்க தான் போறேன், ஏன்னா காங்கிரஸ் தான் முதன்மை, ஏன் நான் கிடையாது அப்படின்லாம் பேசுறாரு. ஆனா இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு காலையில, என்ன சொல்றாருன்னா, சொன்ன வாக்குப்படி நடக்கணும், அது ஜட்ஜா இருந்தாலும் பிரசிடென்டா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஏன் நானா கூட இருந்தாலும் சொன்ன வாக்குப்படி அவங்க நடக்கணும் அப்படிங்கிறது. ஆனா DK சிவகுமார் தரப்பு ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜெயிச்சப்போ ஒரு வாக்கு கொடுத்தாங்களாம் தலைமையில இருந்து, 2.5 வருஷத்துக்கு சித்தராமையா முதல்வர், 2.5 வருஷத்துக்கு நீங்க முதல்வர் அப்படின்னு. அந்த வாக்கை தான் இப்ப சுட்டி காட்டுறாரு இந்த ட்விட்டர்ல போட்டிருக்க போஸ்ட் மூலமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்குள்ள 2 வருஷம் போயிடுச்சான்னு சித்தாராமையா சினிங்கிட்டு இருப்பாரு. அவர் சொல்றாரு 5 வருஷமும் நான் தான் முதல்வர், ஆனா தலைமைக்கு கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு குழப்பமா தான் போயிட்டு இருக்கு. ஹாங்காங்ல ஒரு பெரிய குடியிருப்பு பகுதி, 2000 வீடுகள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் உள்ள பகுதி, அதுல வந்து ஒரு ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மூங்கில்லாம் சாரம் கட்டி வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சி அது கிட்டத்தட்ட 5 பில்டிங்ஸுக்கு பரவி இருக்கு. இதுல வந்து 55க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்காங்க. ஒரு 200 பேருக்கு மேலே மிஸ்ஸிங், எங்கள் குடும்பத்தினரை காணோன்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அடிபட்டு மீட்கப்பட்டு மருத்துவமனையிலையும் இருக்காங்க. ஒரு சோகமான செய்தி தான். அதே மாதிரி பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான், அவரை வந்து வாரம் செவ்வாய்க்கிழமை பார்க்கலான்னு கோர்ட் ஆர்டர் இருக்குது. அவங்க குடும்பத்தினர் வந்து பார்க்கலான்னு ஒரு 6 வாரமாக பார்க்க விடலை. இப்போ அவருக்கு என்ன ஆச்சு, அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்துச்சு. ஆப்கானிஸ்தான் டைம்ஸுங்கிற ஒரு பத்திரிக்கை அவர் இறந்துட்டாரு, நம்பகமான தகவல் இதுன்னெலாம் இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த நாட்டோட அமைச்சர், பாகிஸ்தான் அமைச்சர் கவாஜா, அவர் நல்லா இருக்காரு, அவர் 5 ஸ்டார் ட்ரீட்மெண்ட் தான் அவருக்கு கொடுக்குறோம், அவர் ரொம்ப நல்லா இருக்காருன்னா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சகோதரிகள் போராடிட்டு இருக்காங்க, எங்களை பார்க்க விடலை, எங்கள் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்ட்டு. லைஃப் ஆஃப் தத்துவம். சிலதை லூஸ்ல விட்டுறணும், சிலதை லூஸ்ன்னு விட்டுறணும். புரிஞ்சுதா? உனக்கு என்னப்பா ஜாலியான வாழ்க்கை, இங்க வா, என்னோட ஜாலியான வாழ்க்கையில நீ வச்சுக்க, உன்னோட கஷ்டமான வாழ்க்கையை என்கிட்ட கொடு, அப்படிதான் ஓடி போயிடறாங்களா? வாசன், தாவேகாவில் செங்கோட்டையன் எப்படி சேர்ந்தாரோ அதே மாதிரிதான் நம்ம கட்சிக்கு தமிழருவி மணியன். இது யார அசிங்கப்படுத்துறாங்க? சின்ன வயசுல ஏழைகளுக்கு உதவுன்னு நீ நினைப்ப, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த ஏழையே நீதான்னு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது இதை தாண்டி எதுவும் கொடுக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. விஜய் ஒரு பாட்டு தான், வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, அது ஒரு வீடியோ வேற, வாங்கண்ணா வரவேற்கிறேன்னா அப்படிலாம் போட்டிருக்காரு. ஒரு சாங் ஒண்ணு கேளுங்கண்ணா அப்படின்ட்டு இருக்காரு. செங்கோட்டையன் எப்படி பேச போறாருன்னு போதான் நமக்கு வந்து தெரியும். எதற்காக சொல்கிறேன் என்றால் அதற்காக சொல்கிறேன் அப்படின்பாரு. இன்னைக்கு அந்த பிரஸ் மீட்ல அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல. அதுதான் யோசிச்சுக்கோ அந்த கேப்ல என்ன பேசுறதுன்னு. ஒன்னும் பெரிய ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது. அது முதல்ல வந்து கட்சியிலிருந்து வெளியேற போன பேசினாரு தெரியுமா, அதே ஸ்கிரிப்ட் தான் இன்னைக்கு வந்து பேசினாரு. 1978, 72, 77, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதே ஸ்கிரிப்ட் தான் அது. எதற்காக சொல்கிறேன், அதற்காக சொல்கிறேன். ஆமா, புதுசா என்ன சேர்த்திருக்காருன்னா 2026 விஜய் வெல்வார் அப்படிங்கறத மட்டும் சேர்த்திருக்காரு. அதெல்லாம் வந்து போக போக தான் தெரியும் அவங்க அரசியல் நடவடிக்கை. தூய்மையான அரசியல் நோக்கி வந்திருக்காரு அவர். பத்தியா, என்னெல்லாம் ஏடிஎம்கே ஒன்று சேர்ந்து தான் வந்துட்டு போறாங்க, அது தூய்மையான அரசியல் பேர்பாப்புல. அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம் இருக்கணும், பதவியில் இருக்கணும், அது மட்டும் தான் நோக்கம். பல பேர் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். செங்கோட்டையன் தாவேக்காக்கு வந்ததே தெரியாம OPS ஆதரவு MLA ஐயப்பன் மின் வாரியத்தை எதிர்த்து போராட்டம் நடத்திருக்காரு. அதுல செங்கோட்டையனை பேனர்ல போட்டிருக்காரு. எந்த லெவல்ல இருக்காங்க? 2 நாளைக்கு முன்னாடி அடிச்ச பேனர் வா, அவசரத்துக்கு மாற்ற முடியாது, காசு வேற கிடையாது. சரி, ஓகே, வாங்கண்ணா வணக்கங்கண்ணா விருது 2 பேரும் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி.
ரமேஷ் பாரதி இயக்கத்தில் ரஜினி கிஷன் மற்றும் பல நகைச்சுவை நட்சத்திரங்களின் கூட்டணியில் கலகலப்பான திரைக்கதையுடன் வெளியான ரஜினி கேங் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.